இந்த மாதிரி எல்லாம் ஒரு சான்ஸ் எனக்கு என்னைக்காக கிடைக்கும். இல்ல டெய்லியுமே ஒண்ணு எங்க அம்மா சமைப்பாங்க, இல்ல என் மாமியார் சமைப்பாங்க. இன்னைக்கு என்ற கணவர் சமைக்கிறார். அவர் சமைச்சு நான் இன்னைக்கு வந்து சாப்பிட போறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. எஸ். அதனால தேவ் கையால சமையல் சாப்பிட போறாங்க. யா. பக்காவா இருக்கா? நான் பாத்திருக்கேன் ஃபாஸ்ட் ஃபுட்ல, அப்புறம் இந்த ட்ரேட் சென்டர்ல எல்லாம் வந்து மசாலா போட்டு வச்சிருப்பாங்க. இது வேறடி, இது வந்து லவ் மசாலா. புரியுதா? இப்படிதான் இருக்கு என்னோட மேஜிக் மூமெண்ட்ஸ். இந்த அசிஸ்டன்ட் தொலைங்கெல்லாம் தாங்க முடியல, ஸ்பீடா பண்ண முடியும். சரி ஓகே. பார் நீ தண்ணி போடு. நான் தண்ணி போடவே இல்லை பார். யாராவது காலையில தண்ணி போடுவாங்க. ஜோக் இல்ல இல்லையா? என்ன ஒரு அதிசயம். ஏய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எவ்வளவு பெரிய வேலை பண்ணிட்டு இருக்கேன். சும்மா 999 வந்துட்டு ஒரே ஒரு நாள் கிச்சன் பக்கம் வந்துட்டு இப்படிதானே நீங்க எல்லாம் சீன் போடுவீங்க சமைக்கும் போது. 3 வேளை சமைக்கிறேன் அசால்ட்டா பார். எப்படி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் பார். ஆனா நீ குக்கிங் பண்றன்ற பேர்ல அது பாருஜி முழு கிச்சனையும் ஃபுல் ஆக்கிபை பண்ணி வச்சிருக்க. அப்படிதான் இருக்கும் சமைச்சா. சரியாயிடும். டோன்ட் வரி. ஏய் என்னென்ன போடுறேன்னு உனக்கே தெரியுமா? மசாலா எல்லாம் அதெல்லாம் தெரியும். தனியா எங்க நீ தனியா? தனியா முன்னாடியே இருக்கேடி. அதாண்டி தனியா. ஆஹா. சோ கைஸ், இன்னைக்கு என்ன பண்றேன்னா நம்மளோட செஃப் தேவோட சமையல் இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. எஸ். அதனால தேவ் கையால சமையல் சாப்பிட போறாங்க. யா. முடியல சாமி. சரி பண்ணுங்க. ஏன்னா இப்ப இன்னும் 1 hourல வந்து அவங்க சமைச்சிருக்கணும், சாப்பிட்டுருக்கணும்ல. அதனாலதான். யார் யார் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க? யாரா? 2 MMC கண்டஸ்டன்ட் வரானுங்க. ஓகே. அதனாலே நிறைய கார தூக்கலா போடுறேன். இங்கே சாப்பிட்டு பாத்ரூம்ல இருக்கு. ரைட்டு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சான்ஸ் எனக்கு என்னைக்காக கிடைக்கும். இல்ல டெய்லியுமே ஒண்ணு எங்க அம்மா சமைப்பாங்க, இல்ல என் மாமியார் சமைப்பாங்க. இன்னைக்கு என்ற கணவர் சமைக்கிறார். அவர் சமைச்சு நான் இன்னைக்கு வந்து சாப்பிட போறேன். சோ ரொம்ப பேசுறேன். நான் கொஞ்சம் லைட்டா நக்கி பார் எப்படி இருக்கு. புளிப்பா இருக்கு. வச்சு உப்பு கறிக்குதோ? இஞ்சி தூள் அதிகமா போட்டேன். இஞ்சி பேஸ்ட் நிறைய போடணும் எல்லாமே. ஸோ அதனால வந்து யாரும் வீட்டுக்கு வர போறாங்க, நீங்க வந்து வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இவர் வந்து குக்கிங்ல வந்து பிஸியா இருக்காரு. அவருக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்றேன். நீங்க வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே. ஸோ இதோ மீன் என்ன பண்றோம்னா, ஸோ இப்படி மசாலா தடவி இப்படி வைக்கணும். ஓகே. ஆல்ரெடி இதெல்லாம் தடவியாச்சு. நான் வந்து என்ன வேலை பண்றேன்னா, அவருக்கு அசிஸ்டன்ட்னால இந்த ஓபன் பண்ண டப்பாலாம் மூடி அந்த இடத்துல வைக்கிறேன். சே என்ன ஒரு வரேன்னு எனக்கு. கடைசி வரைக்கும் நான் சமையல் கத்துக்க மாட்டேன் போல. மாமியார், அம்மா, புருஷன் எல்லாரும் சமைச்சிருவாங்க. பரவாயில்ல, 10 கவலைப்படாது. குழந்தை வந்ததுக்கப்புறம் ஓகே, அது வரைக்கும் ரெஸ்ட். எஸ். ஆனால் இந்த ஃபிஷ் இது பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தர்மா நான். இதை அதிகமாக போடுறேன், இதை கம்மியாக போடுறேன். சமைக்கும் போது என்ன மெயின்னா, ஒருத்தர் சமைக்கிறாருன்னா அப்படியே விட்டுருணும். ஓகேவா? ஐயோ, ஒரு நாள் முதல்வர் மாதிரி இவர் ஒரு நாள் சமைக்கிறதுனால தலை வலிக்குது. இல்ல சொல்றேன், எப்பயுமே ஒருத்தவங்க சமைக்கிறாங்கன்னா விட்டுறணும். அவங்க ஸ்டைல்ல சூப்பரா அப்படியே வேற லெவல்ல பண்ணுவாங்க. Too many cooks spoil the brook அப்படின்னு Too many cooks spoil the food. Spoil the food. Spoil the food. ஸோ அதனால இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, சமைக்கும் போது கிச்சன்ல ஒரு ஆள் தான் இருக்கணும். கரெக்டா? அந்த ஆள் வந்து லவ்வோட அன்போட சமைச்சாங்கன்னா எல்லாமே சூப்பர் டேஸ்டா வரும். நீங்க இது போடவே இல்லையே? எது போடணும்? லெமனா? கடைசியா புளிஞ்சுக்கலாம். சரி வேணா இப்ப கூட புளி, உனக்காக ஆசைப்படுற. புளி. ஸோ வீடியோல என்ன பண்றோம்னா புளியிரும். யாரை புளிஞ்சு கொள்றீங்க?
இப்பதான் அந்த ஸ்மெல்லே வருது. ஸ்மெல்லு வருதா? ஸோ என்ன மீன் பண்ணுறோன்னா, மீன் என்ன வவால் தானே. ஸோ வவால் வந்து எஸ் மறந்துட்டேடி. ஸோ வவால் வாங்கினோம். ஸோ எங்கள் தலைவர்கள்லாம் இன்னைக்கு எங்கள் கையால் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறோன்னா, எங்கள் கையால் இல்லை உங்கள் கையால், என் கையால் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு சீக்ரெட் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, அது என்ன நான் சொல்ல மாட்டேன். அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது இவ்வளோ கலரில் பார்த்துருக்கீங்களா? பாருங்க, பக்காவா இருக்கா? நான் பார்த்துருக்கேன் ஃபாஸ்ட் ஃபுட்டில், அப்புறம் இந்த ட்ரேட் சென்டர்ல எல்லாம் வந்து மசாலா போட்டு வச்சிருப்பாங்க. இது வேறடி, இது வந்து லவ் மசாலா. புரியுதா? இப்படிதான் இருக்கும் என்னோட மேஜிக் மூமெண்ட்ஸ் ஒரு நாள்ல. எஸ் எஸ். ஸோ உங்களுக்கு ரெசிபி வந்து நான் வந்து கீழே சொல்றேன். ஓகே எப்பப்பா ஆனா சத்தியமா எல்லாரோட சிக்கன் ரப்பர் ஃபிஷ் 65 மாதிரி இருக்காது. நம்மளது வந்து நல்லா இருக்கும். முக்கியமா இதோ நீ பண்றது மாதிரி இருக்காது. ஓகேவா? உங்க வீட்டுல பண்றது அது மைக்கு கேக்குமா? இவருக்கு தெரிஞ்ச டிஷ் எல்லாம் ஒண்ணு ஃபிஷ் இல்ல சிக்கனோ மட்டனு. ஏன்டி உலகத்துல அவ்வளவுதாண்டி சாப்பிடுவாங்க. என்னன்னா ஆக்டோபஸ், டைனோசர் நான் சாப்பிடுவாங்க. எல்லாத்தையும் சாப்பிடுவோம். சரி சரி இரு, எனக்கு வியூ மறையுது பாரு. கேமரா ஆங்கிள் எடுக்கணும். என்ன செஃப் இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? சொல்லித்தரல ஒருத்தர் சமைக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ சாதம் வடிக்கிறோமா வேணாமா? சரி சரி வடிங்க. சாதம் வடிக்கிறதுக்கு இவ்வளவு பில்டப் பாத்தீங்களா? நீங்க சமைக்கிற ஒரு நாள் சமையல்கிறதுக்கு இவ்வளவு பில்டப். ஆக்சுவலி நீங்க என்ன பண்ண போறோம்னா, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் என்ன, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் ரைஸ், முட்டை ஆம்லெட், அவ்வளவுதான். அப்புறம் ரசம். யா. ஆனா எங்களை நம்பி ஒரு 4 ஜீவன் வந்திருக்கு பாத்தியா. நம்ம சமைப்போம், எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடணும்னு தோணுச்சு பாத்தியா. அவனுங்களை நான் வந்து கோயில் கட்டி கும்பிடுறேன். அந்த 4 ஜீவன் சாப்பிடும் போது நீங்க பாப்பீங்க. எஸ். சாப்பிட்டுட்டு நல்லா இருக்காங்களா இல்லையான்னு நானே சொல்லிடுறேன். சரி, நம்ம இந்த மசாலா போட்டோமா? ஃபிஷ் கறிங்கிறது ஃபிஷ் குழம்புக்கு அதுதான் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனா எது போட்டோம்? இதான் போட்டோம். அதான் போடணும். தெரியும். இதான் போட்டோமா? அதான் போட்டோம். நான் அதுதான் போட்டேன். நீ போட்டடி. 2வது வாட்டி நான் போடும்போது எது போட்ட? அது எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. கிழிஞ்சது. ஐயோ, இத வச்சுக்கிட்டு சரி பரவாயில்ல, லைட்டா தூவி விடுவோம். ஃபிஷ் கறி போ, ஃபிஷ் ஃப்ரை தான்டி. போதும், ஆல்ரெடி போட்டீங்களே. பரவாயில்ல விடு, எல்லாம் சாப்பிட்டோம். ஐயோ போதும். நீ வா, இது இப்ப என்னோட இது என்ன, பேசாம இரு. ஃபைனலா இப்ப சிக்கன் செய்யறோம். ஃபிஷ் வந்து மசாலா போட்டு வச்சிட்டோம். ஒரு 2 வாட்டி போட்ட மசாலா, ஏன்னா அப்பதான் காரம் தூக்கலா இருக்கணும்னு. சி அப்படி இருந்தா நல்லா இருக்கும். அது எண்டு பாருங்க, சாப்பிட்டுட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்து. சத்தியமாடி இந்த 4 வருஷத்துல கல்யாணம் ஆனதுல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சமைச்சு சாப்பிட போறேன். கண்டிப்பா சாப்பிட்டு சொல்றேன். அதுக்கு நானும் ஈகரா வெயிட் பண்றேன். சோ 100% சொல்றேன். குழந்தையும் சாப்பிட போகுது. ஒருவேளை சாப்பிட்டுட்டு பிளாக்னு வந்துற போகுது. அதெல்லாம் வெளியே வராது, கவலைப்படாது. அது வர வேண்டிய டைம்ல தான் வரும். சோ அதுதான் பேர் என்ன, ஐயோ என்ன சொல்லிட்டு இருந்தேன் மறந்துட்டேன். டிஸ்டர்ப் பண்றேன். இடியட்டா பாத்தீங்களா வீடியோல கூப்பா சல்லோன்னு கூப்பிட்டு. ஆமா, இப்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அந்த ஃப்ளோ போயிடுச்சு பாரு. அதான். ஸோ 2 வாட்டி மசாலா போட்டு கொஞ்சம் எனக்கே பார்க்க ரெட்டாக தான் இருந்தது. பட் ஐ நோ த டேஸ்ட் வில் பி குட். ஸோ இப்போ வந்து சிக்கன் எடுக்கிறோம். சிக்கனில் இருக்க வேஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கனை நல்லா கழுவணும். அதுவும் எப்படி கழுவணும்னா, மஞ்சள், உப்பு இதெல்லாம் போட்டு கழுவுனா ஸ்மெல்லு வராது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால செய்யணும். கரெக்டாக இல்லை, நானே உங்களை பார்த்து தான் கற்றுக்கிறேன். என்ன பார்த்தேன், எல்லாரும் அப்படி தானே கழுவுவாங்க. பட் மீனை நாங்கள் அப்படி கழுவ மாட்டோம். மீன் வந்து வெறும் உப்பு மட்டும் தான் போட்டு கழுவோம். இது வந்து சிக்கன் மட்டும் மஞ்சள் தூள். அதுவும் நான் இந்த உப்பு யூஸ் பண்ண மாட்டேன், கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஃபிஷ்னாலும் ஸ்மெல் வரும், சிக்கன்னாலும் ஸ்மெல் வரும். ஏன் ஃபிஷ்ல மஞ்சள் தூள் போடக்கூடாது, இதுல மட்டும் டேஸ்ட் மாறும். அதுதான் ஏன்னு கேட்க கூடாது. அது அப்படிதான். ஆனா நான் சாப்பிட்டு பேசுறேன். சாப்பிட்டு நல்லா இல்லைன்னா சொல்லுங்க. ஓகே, 10 நிமிஷம் வேலை பட்டு முடிச்சிட்டேன். இதுக்கு அந்த இடத்த கிளீன் பண்ணி கொடுத்ததுனால இப்படி உட்கார்ந்து பேசி. சரி, இப்ப இல்லனாலும் அடுத்த 10 நிமிஷம் நான் முடிச்சிருப்பேன். ஆனா இதுக்கு இவ்வளவு பண்றாங்க பொண்ணுங்க. 3 வேலை ஒரு நாள் சமைக்கிறேன், டயர்டா இருக்கு. இல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணி பண்ணணும். சாமி தயவு செஞ்சு என்ன எங்கேயாவது கூட்டு போயிடுங்கடா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். இல்ல உண்மை அதுதான். ஆக்சுவலி நான் வந்து எல்லா தாய்மார்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, குக்கிங் வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுங்க, விதவிதமா இன்னோவேட்டிவா பண்ணுங்க. என்ன எது கரண்டி
நீ எப்படி வதக்குவீங்க? ஃபர்ஸ்ட் போடுவோம். என்னங்க கரெக்டா? இருங்க பட்டுக்குன்னு வருது. வெடியும் பண்ணாரு. வெடிய 2 பொருள் தானே. ஒரு 2 நிமிஷம் நல்லா வெங்காயம் வதக்கி ஃப்ரைங். கடவுளே, இன்னைக்கு ஒரு 6 பேர் எங்களை நம்பி சாப்பிட போறாங்க. நல்லா வரணும்டா சாமி. ஐயா சாமி நல்லா வரும். இது இல்லையா கருத்துமா? எதை வச்சு என்னையா கிச்சன் வச்சிருக்கீங்க? முடியலடா, லேபர் பெயினை கூட தாங்கிடுவேன் நினைக்கிறேன். இது பேசுற தொல்லையாத தாங்க முடியல. சரி ஓகே, ரொம்ப பேச சீக்கிரம் தக்காளி இது பண்ண முடிச்சுட்டு இருந்தாங்க. இந்த அசிஸ்டன்ட் தொல்லைங்கெல்லாம் தாங்க முடியல, ஸ்பீடா பண்ண. சரி ஓகே, நீ கிச்சனுக்கு தான் அசிஸ்டன்ட், லைஃபுக்கு நான் தான் அசிஸ்டன்ட். போதுமா? ஏபாபா புரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் மிளகாத்தூள் போட்டா இப்போ மஞ்சள் தூள் போடுறோம். ஒன்றும் ஆகாது. எக்ஸ்ட்ரா போட்டா எக்ஸ்ட்ரா சுவை, நறுமணம். மஞ்சள் தூள் எதுக்கு, மிளகாத்தூள் எதுக்கு, தனியாத்தூள் எதுக்கு? 3மே நம்ம ஊர்ல வந்து எதுக்கு போடுறேன்னு தெரியாது, ஆனா எல்லாத்துக்கும் போடுவாங்க. போட்டு டேஸ்ட்டை பார்ப்பாங்க. பார், நீ தண்ணி போடு, நான் தண்ணி போடவே இல்லை. பார், யாராவது காலையில தண்ணி போடுவாங்க. ஜோக் இல்லையா? நீ தானே சொன்ன தண்ணி போடுங்கன்னு. ஹலோ ஹாய், எப்படி பக்கா வெயிட் பண்ணிருக்க பாத்தீங்களா? ஹலோ, வாங்க. ஹலோ செலோ, ஹாய். தூக்கத்துல இருக்கீங்களா? வாங்க சாப்பிடலாம் திருப்பி. வாங்க உட்காருங்க. குளிச்சிட்டு இருக்கா? இல்ல, நான் தான் சமைச்சேன் முக்காசி. ஆமா இந்த கிச்சன்ல வந்து ஜாயின் பண்ணதுதான் உங்கள் பாண்டியம்மா. பின்புறத்துல இருந்து முன்புறம் ஒருத்தர் சப்பா ஒருத்தர் வந்து காலையில இருந்து இதுக்கு ஒரு vlog எடுத்துட்டு இருக்காரு. அவர் கட்டிங்ல இருந்து, அவர் மிக்சிங்ல இருந்து எல்லாம். மீன் வெட்டினது மிக்சிங், ஒரு மசாலா பண்ணாரு. மிக்சிங் அப்புறம் டர்னிங் எல்லாமே நம்ம தான். அதனால நீ வந்து ஃப்ராக்ரன்ஸ் வர ஐயோ சொல்லாதே. சூப்பராக்கா? ஏய், ஜெயிச்சிட்டோம் மாறா. புதுசா சமைக்கிற யோசிச்சு பார்த்தே, நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டியே, இனிமே நான் ஏதாவது சமைச்சு புதுசா சமைச்சிருக்க மாதிரி தெரியல. நீ வந்து எதுக்கு கொஞ்சம் டவுட் வச்சுக்க. நல்லா வேகுதா? என் மண்டை வேகிற மாதிரி ஃபிஷ் வேகுது. So guys, now chicken gravy. கொஞ்சம் லைட்டா grill பண்ணுங்க, திருப்புங்க. இங்க பாருங்க, This is called கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன். நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரசம், இதோ ரசம். எஸ், இருக்கறே டஃபஸ்ட் சமையல்ன்றது ரசம் வைக்கிறது. ரசம் வைக்கத்தானா? எல்லாம் முடிச்சாச்சு. நீ ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு ஒரு புட்டி. டட டட ட. ரெண்டு போதும்.
இருமா, அவங்க அண்ணா பண்ணிருக்காரு, சாப்பிடுங்க. சாப்பிடுப்பா. எங்க அண்ணனுங்களுக்கு என்ன குறைச்சல்? இல்ல நாளைக்கு என் தங்கச்சியை குறை சொல்லி விடல. ஒரு பீஸ் தான் வச்சேன். அண்ணா எல்லா பீஸும் உங்களுக்கு தான். 2 பீஸ் தான் வச்சேன். உண்மையா இருக்கு, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. வாவ், ஜெயிச்சிட்டோம் மாறா. ரம்யா ஜெயிச்சிட்டோம். அப்படிங்கிறாரு. ஜெயிச்சிட்டோம் மாறா. ஜெயிச்சிட்டோமாடா? ஜெயிச்சிட்டோம். செம்மையா இருக்கு. ஆனா காலையில எந்திரிச்சு எங்களுக்காக போய் உடம்பையா ரெடி பண்ணி நான் நேத்தே சொன்னேன், நாங்க வந்து சமைக்கிறோம், நீங்க ஜஸ்ட் சில் பண்ணுங்க, ஆமா. எல்லாரும் சேர்ந்து சமைக்கலாம். எப்போ நாங்க வந்து இதெல்லாம் ட்ரை பண்றது? Yes. இல்லனாலும் கடையில வாங்கிக்குவோம் கேட்கிறேன். தப்பு தப்பு. நீ ஒரு செஃப்னே, Yes. யா born chef. ஆனா அருமையா பண்ணிக்கிறாரு. அப்படியா? Thank you. நீ ஒரு செஃப். இதுக்கு செஃப் சத்யானா எல்லாரும் கூப்பிடணும். இல்ல அண்ணா உங்களுக்கு ஆம்லெட் எடுத்துட்டாரு ஒரே நிமிஷம். இனிமே ஜிம் ஓனர்லாம் கிடையாது. ஆமா. செஃப் சத்யா இதுக்கு அப்புறம். எப்படி இருக்கு? என்ன ஒரு பாசத்துல சமைச்சிருக்கீங்க, நல்லா இருக்கு. அப்படி சொல்ற பாசத்துல. லைட்டா உப்பு மட்டும் கம்மி, நான் உப்பு நிறைய சாப்பிடக்கூடாது. பட் நல்லா இருக்கு. இந்த மாதிரி என்னோட 3 வருஷத்துல ஒரு நாள் சமைச்சது இல்ல. அவரோட பிள்ளைக்காக இன்னைக்கு என்ன வந்து உட்கார, நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சமைச்சு கொடுத்துருக்கீங்க. சரி அண்ணா, நீங்க சொல்லுங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்றீங்க? அதான் சொல்லிட்டாரு. ரொம்ப வேற லெவல்ல இருந்துச்சு. சத்யா அப்படி சமைப்பான எதிர்பார்க்கவே இல்லை. கூட ஒருவேளை டாப் கொடுக்கா இல்ல குக்கிங் கோமலையா கூப்பிடுங்க, நான் யாரும் சாப்பிடுறேன். அந்த செஃப் காலி ஆயிடுவாரு, அவருக்கு சொல்லி தர செஃப். ஏன்னா இவர் எப்படின்னா, இவர் சமைக்கும் போது நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அப்ப செஃப் சொல்லி தரும்போது என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் பண்ணலாம், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பேசிக்கலி வேலையை ஆரம்பமா நாங்க பண்ணிடுவோம். இன்னொரு கப்பல் வரேன்னு சொன்னாங்க, அவங்க ராத்திரி வரைக்கும் வரேன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல. நாங்களே ஒரு 1.5 மணி நேரம் லேட்டு, அவங்க இன்னும் லேட்டு. ஆமா, உங்களுக்கு மேல அவங்க சாப்பிட வாங்க ஏன்னு சொன்னோம். அது வந்து அவங்க கிட்ட தெளிவா சொல்லிடணும் போல. லஞ்சா இல்ல டின்னரா கூட சொன்னேன். லஞ்சு தானே. லஞ்சு. அவருக்கு லஞ்சுனா 7 மணி போல ராத்திரி. சரி, நான் வந்து திருப்தியா சாப்பிடுறேன். சோ சூப்பரா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆமா ஆமா, மெயினா ஒரு ஆள் இன்னைக்கு வரல. கழுவி அவரை ஊத்தணும். ஆமா, வச்சா கேட்கணும். ஆமா, கஷ்டப்பட்டு அவ்வளவு பொருள் வாங்கி எல்லாம் என் புருஷ கஷ்டப்பட்டு கழுவி சமைச்சு உங்களுக்காக ஆசையா லவ்வோட பண்ணா, அந்த மனுஷன் இப்ப வரைக்கும் ஒரு கால் வரல. அவங்களுடைய மனைவி வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஓகே, அவர் கால் பண்ண என்ன வரும்னா, அக்னி குஞ்சொன்று கண்டு, அதுதான் வரும். அந்த அக்னி போச்சு எரிக்கணும். ஆனா மரியாக்கா வந்தா மேபி நான் பேசினப்போ நான் ஒரு ஒர்க்கனால டிலே ஆயிடுச்சு. பட் ஆனா மரியாக்கா நான் வந்துருவேண்டா, அண்ணா வந்துருவேண்டா அப்படின்னு சொன்னா. அவ என்ன பண்ணுவா பாவம், என்ன கூட்டிட்டு வந்தா வரேங்கான் தான் சொல்றா. அவர்தான் கூட்டிட்டு வரலையே. அதான் மதுரையில ஏதோ வேலை போயிட்டு வந்தேன். அது நேத்து, இது அவர் இன்னைக்கு. பிஸி ஆர்டிஸ்ட். அலுப்புல தூங்கி பாக்குறவங்க எல்லாம் நாஞ்சில் வந்து ரொம்ப பிஸி ஆர்டிஸ்ட். கால் ஷீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால ஏதோ பாத்துக்கோங்க. ஆமா, பட் ஆனா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க தான் சொல்லணும். ஆமா, டார்லிங்கோட சூப்பரான சாப்பாடு. ச்சே. ஆமா, சமைச்சிருக்காரு. இனிமேல் நம்ம அவுட்டிங் போனா கவலை இல்ல. ஆமா, குக் இருக்கு, 2 குக் இருக்காங்க. இல்ல நான் தான் பிஸியா இருந்தேன், அவர் பாத்துக்காரு, அவர் பிஸியா ஓ அப்படி. மாத்தி வந்து பண்ணிக்குவோம். நாங்க பார்த்திபனா வாழ தெரியும், லியோதாஸா வாழ தெரியும். இது புரியல, இவனுக்கு புரியாது. ஏன்னா நீ கூலி படமே உனக்கு புரியல, நீ லியோ படம் எப்படி உனக்கு புரியாது. அதனால பரவாயில்ல. இந்த மாதிரி படத்தை பத்தி கேரக்டர்ஸா பேசுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. சரி, ஈவினிங் வந்து வெல் ஸ்பென்ட். இப்போ வந்து அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க 2 பேருக்குமே பெரிய தேங்க் யூ எங்களுக்காக மெனக்கெட்டு சமைச்சதுக்கு. சோ அந்த ரசம் இல்ல ஆக்சுவலி நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தோம், எப்படியாவது கொஞ்சமாவது லைட்டா வீட ரெடி பண்ணிட்டு ஏதாவது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸையாவது கூப்பிட்டு ஒரு சோறாவது போட்டுடணும்டா. நிறைய பேர் எங்களை கமெண்ட்ஸ் வேற கேட்டாங்க, டேய் என்னடா நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் சாப்பிடுறீங்க, உங்க வீட்டுக்கு யாருமே வரல ஒருத்த கேட்டா வேற. அதனால அந்த ஏற்பாடா அப்படி நாங்க ஏற்பாடு பண்ணல, அது அமைஞ்சிருச்சு. நம்ம இப்படி பிளான் பண்ணோம். ஓகே நீங்க இங்க வாங்கல அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம். சூப்பர் டார்லிங். அதாவது மாசத்துல ஒரு நாள் ஆகுது இப்படி வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் வீட்டுக்கு போயிட்டு வரதுனால வந்து பாத்தீங்கன்னா உறவு அதிகரிக்கும்ன்ற மாதிரி. இப்ப வந்து கூடிய விரைவில் எங்க வீட்டுக்கு இன்னொரு செல்லம் வரப்போகுது. ஆமா, சோ ஐ திங்க் இதான் வந்து நாங்க நீங்க வந்து
என்ன சொல்றது கப்புள்ஸா இருக்கக்கூடிய ஆமா ஆமா கடைசி vlog. அடுத்தது வந்து ஃபேமிலியா நாங்க வந்து மீட் பண்ணுவோம். உங்கள மாதிரியே அந்த சைடு குழந்தை இந்த சைடு ஒரு குழந்தை, நானும் இங்க ஃபீட்டிங் போட்டில் இருக்கோம். பட் உங்களுக்கு எப்படி இருந்ததோ எனக்கு தெரியாது. எனக்கு என் ஹஸ்பண்ட் கையால ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சு எனக்கு கொடுத்துருக்காரு. ஐயோ வேற லெவலா இருக்கு. ஆனா என்ன கொஞ்சம் கிச்சன்ல கன்றாவியா இருந்தது அவர் சமைக்கும். எல்லா வீட்டுக்காரும் பண்றதுதான். பட் ஆனா இப்பதான் உங்க குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிறு நிறைஞ்சிருக்கும். தன் தந்தை வந்து சமைச்சு கொடுத்திருக்கார். இல்ல இல்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கல்லு மண்ணு தின்னுச்சு வயிறு நிறையாம இருக்கிறதுக்கு. இல்லடி அது எக்ஸ்ட்ரா லவ்வோட சமைச்சிருக்காங்களா அவங்க குழந்தைக்கு அப்படி. ஏன்னா நான் வந்து எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டுட்டேன், பரவாயில்ல. இந்த பிரெக்னன்சில வந்து என் கால் வீங்குதா, எல்லாரும் சொன்னாங்க கால் வீங்குதுன்னு ஏதோ ஒரு ஆசை இருக்குன்னு. ஒருவேளை இந்த ஆசை தான் இருக்கும் போல, நிறைவேற்றிட்டாரு மனுஷன். நல்லா இருக்குல்ல, புருஷன் சமைச்சு பொண்டாட்டி சாப்பிட எத்தனை பேருக்கு இந்த குடுப்பனை கிடைக்கும்? எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி சான்ஸ்ல இந்த மாதிரி எப்பயாவது தான் கிடைக்கும். இப்படி குழந்தை பிளாக்கடு வெளில வந்துருச்சுன்னா அந்த சான்ஸ் எல்லாம் கிடைக்கும். உண்மையாவே ஒரு இது டாக் ஷோல வந்து பேசிட்டு இருக்கும் போது அவரு கீழே வந்து ஒரு பிரெக்னென்ட் லேடி வந்திருப்பாங்க. என்ன பிரெக்னென்ட் லேடி இந்த இடத்துல வந்திருக்கீங்க? இல்ல எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு, என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வந்தாரு. டாக் ஷோ நடந்துட்டு இருக்கும், கரெக்டா ஒரு 3 நிமிஷத்துல அங்கேயே பெயின் வந்து அப்படியே குழந்தை பிறக்கும். அது மாதிரி இப்ப வீடியோ எடுக்கும்போது டக்குனு வழி வந்துடாம, அதனால ஆசை இன்னும் 2-3 ஆசை சேர்த்து வச்சுக்க. நிறைய லிஸ்ட் இருக்கு ஆசையெல்லாம். எல்லாம் இன்னொரு 10 நாள் நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் பிளாக் கடை வெளில வரட்டும், பொறுமையா வரட்டும். சரி, நீங்க என்ன பேர் யோசிச்சு வச்சிருக்கீங்க குழந்தைக்கு? இருங்க முதல்ல பொண்ணா பையனானே தெரியல. இன்னும் நாங்க அந்த மாதிரி ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு இப்ப பொண்ணுக்கு சூப்பர் பேர் வச்சுட்டு அந்த பொண்ணு இல்லன்னா இப்ப பையனுக்கு சூப்பர் பேர் வச்சுட்டு பையன் இல்லன்னா அதுக்காக யார் வரட்டும் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். என்னை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியான குழந்தையா, சேஃப் டெலிவரி, அதெல்லாம் கடவுள் பண்ணது எல்லாம் சூப்பரா வந்துருந்தா. அடுத்தது நம்ம அநேகமா வந்து பாப்பா பறக்கிற இடத்துலதான் சந்திப்போம். கண்டிப்பாக எங்க இருந்தாலும் வேமா ஓடி வந்துரும். கண்டிப்பா நான் வேண்டிக்கிறேன், அப்பாடையே இவங்க மதுரையில இருந்து வந்ததுக்கு அப்புறம் வரட்டும். ஓடி வந்துரும். சூப்பர் ரைட். சூப்பர் சூப்பர். செல்லாம் சரி அப்படியே கிளம்புறோம். ஓகே ஓகே गाइस, थैंक यू ஃபார் வாட்சிங். சரி இவ்வளவு பேசுனீங்கல்ல, நான் ரெக்கார்டே பண்ணல. வெரி குட். பரவாயில்லை, இது பொய்யா பேசுவாங்க. சத்யானாவை இதுல வேணாலும் வந்து கோட்டை விடுவாரு சொல்லுவாங்க. அவருக்கு வீடியோ விட மாட்டாரு. பர்ஃபெக்ட்டா ஊருக்கு முன்னாடி தலைவை ரெக்கார்ட் பண்ணுவாரு, பக்காவா எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுவாரு. அதாவது நம்ப மாட்டேன். முன்ன பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம். இவ்வளவு நாள் இருக்காங்க இந்த சேனல்ல. ஒரு பெர்ஃபெக்ட் vlogger-ஆ மாட்டாரு. பாத்தீங்களா, ஒரு செல்ஃபி ஸ்டாண்ட் வாங்கி செல்ஃபி கேமரா போட்டு லைட் வச்சு ரிங் லைட் வாங்கி இன்னொரு செல்ஃபி ஸ்டாண்ட் எல்லாம் வாங்கி பக்காவா செட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டுடியோவே மாத்த போறாரு. அதான் இவருக்குள்ள இந்த மாதிரி திறமைகள் எல்லாம் நான் எதிர்பார்க்கல. கூடியவரையில வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வந்தா வரும். ஆமா, தலைய வச்சு படம் பண்றாருன்னு. யார் நீங்க தான் பண்றீங்களா? இல்ல அவர் வருவாருன்றீங்க. ஏன்னா ஒரு டைரக்டர் அப்கிரேட் ஆயிட்டே இருக்காரு, எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டே வந்துட்டு. யோ குக்கு செஃப் டைரக்டர் யோ டார்லிங் திடீர்னு எங்களுக்கு எல்லாம் டஃப் கொடுக்குறவங்க வந்துருவாப்ல. இந்த vlog பாக்குறவங்க யோசிப்பாங்க, இந்த பையனை பத்தி ரொம்ப பேசுறாங்க, ஏதோ பண்ணிருக்கான், சாப்பாடுல ஏதோ போட்டு கொடுத்திருக்கான் போல. ஆனாலும் என்னோட ஆம்லேட் பத்தி சொல்லல நான். ஆமா, அதாவது என்னதான் அவ்வளவு சமைச்சிருந்தாலும் ஆம்லேட் ஒரே டிஷ் என் தங்கச்சி மிரட்டிருச்சு. ரொம்ப அழகா பண்ணிருந்துச்சு. அதாவது இது எல்லாத்தையுமே தோக்கடிச்சிட்டான். அப்பாதான் தேங்க்ஸ். உண்மையா சூப்பர் ஆம்லேட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படி ஒரு நல்ல டேஸ்டா, ரொம்ப கருகாம, ரொம்ப இது இல்லாம அப்படி அருமையான ஒரு ஆம்லேட். வெரி குட், தேங்க்ஸ். வெங்காயம் பச்சை மிளகாலாம் அருமையா போட்டுருந்துச்சு. இந்த மாதிரி கேட்டு வாங்குறதுல தெரியும். ஓகே ஃபைன், பண்ணிக்கலாமா? ஆமாங்க. ஓகே, see you, bye.